அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே. மாணவர்களே, இன்னைக்கு ஒரு முக்கிய நிகழ்வு நம்மளுடைய வகுப்பறையில நடக்க போகுது. சரி, என்ன நிகழ்வு அப்படின்னா, ஜூன் 21ஆம் தேதி அனைவருமே வீட்ல யோகா செஞ்சிருப்பீங்க. செஞ்சீங்களா? சரி, செஞ்சவங்க புகைப்படம் இல்லைன்னா காணொளி எடுத்து வாட்ஸ்அப் குழுவுல பகிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய மாணவர்கள் நீங்க பகிர்ந்திருந்தீங்க. ஏறத்தாழ 15 மாணவர்களுடைய புகைப்படம் காணொலி எல்லாம் பகிர்ந்திருந்தீங்க. சில பேர் மாணவர்களோட வீட்டுல அலைபேசி இல்ல, தொடுதிரை அலைபேசி இல்ல, அதாவது டச் போன் இல்ல, அதனால எனக்கு அனுப்ப முடியல, ஆனா நான் வீட்டிலேயே யோகா செஞ்சேன் சார் அப்படின்னு சொன்னீங்க. அவர்களுக்கும் புகைப்படம் காணொலிகளை வாட்ஸ்அப்ல பகிர்ந்த அனைத்து மாணவர்களுக்குமே இந்த நேரத்துல உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாணவர்களே, உங்களுக்கு வீட்டுல நீங்க யோகா ஜூன் 21ஆம் தேதி யோகா செஞ்சீங்க அப்படின்னா, அத வாட்ஸ்அப் குழுல பகிர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பரிசு தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேனா? அந்த பரிசு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு பரிசா இருக்கணும். அதே நேரத்துல அந்த பரிசு உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் நான் ஒரு பரிசு உங்களுக்கு கொடுக்க போறேன். அது என்ன பரிசு அப்படின்றத பாருங்க. கவனிங்க, இப்ப இந்த பரிசு பொருள் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இந்த பரிசு பொருள் என்ன? இந்த உண்டியல் எதுக்காக பயன்படுது? காசை சேமிக்க பயன்படுது. சரியா? அதுவும் இந்த உண்டியல் பாத்தீங்க அப்படின்னா மண்ணால் செய்தது, நெகிழியால் செய்தது அல்ல, பிளாஸ்டிக்கால் செய்தது அல்ல, வெறும் மண்ணால் செய்தது. இந்த மண்ணால் செய்த உண்டியல் தான் நம்ம எப்பொழுதுமே பயன்படுத்துறோம். இதுதான் நம்மளோட சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாததுதான் இந்த மண்ணால் செய்த உண்டியல். சரியா? அழகா இருக்காது? மாணவர்களே, இப்ப இந்த உண்டியல் உங்களுக்கு பரிசு பொருளா ஆளாளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா இந்த உண்டியல் உங்களுக்கு கொடுக்கிறேன். சில கட்டுப்பாடுகள் இருக்கு இந்த உண்டியல்ல காசு போறதுக்கு. என்ன கட்டுப்பாடுகள் அப்படின்னு நான் சொல்றேன். ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் நீங்க ஒரே ஒரு காசு தான் இந்த உண்டியல்ல போடணும். ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஒரே ஒரு காசு தான் போடணும். அது 1 ரூபாய், 2 ரூபாய், 5 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபாய், எந்த காசு வேணாலும் போடலாம். ஆனா அது எப்படியா இருக்கணும்? நாணயமா மட்டும்தான் போடணும். தாள்கள் பயன்படுத்தக்கூடிய 5 ரூபாய் தாள்கள், 10 ரூபாய் தாள்கள், இது போல இருக்கக்கூடிய பணங்களை போடக்கூடாது. 100 ரூபாய் தாள்கள், 500 ரூபாய் தாள்கள் எல்லாம் போடக்கூடாது. வெறும் நாணயத்தை மட்டும்தான் இதுல போடணும். புரியுதா? நாணயத்தை மட்டும்தான் போடணும். ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் போடணும். சரி, இவ்வாறு நீங்க டெய்லியும் இதுல நாணயங்களை போட்டுட்டே வரணும். போட்டுட்டு என்னைக்கு உங்களுக்கு இந்த உண்டியல் ஃபுல்லா நாணயம் ரொம்புதோ அன்னைக்கு நீங்க பள்ளிக்கு இந்த உண்டியலை எடுத்துட்டு வரணும். எப்ப வேணாலும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை நீங்க போட்டு காயினை போட்டு இந்த உண்டியல் ரொம்பிரும்ல, நிறைஞ்சதுக்கு அப்புறம் அந்த உண்டியலை எடுத்துட்டு ஏன் முன்னாடி மாணவர்கள் முன்னாடி தான் இந்த உண்டியலை உடைக்கணும். சரியா? அதுக்கு முன்னாடி வீட்டுல யாருமே உடைக்க கூடாது. ஏன் சார் இப்படி எல்லாம் சொல்றீங்க அப்படின்னா, இது எல்லாத்துக்கும் ஒரு சேமிப்பு பழக்கத்தை நம்ம ஏற்படுத்தணும். ஒரு சேமிப்பு பழக்கத்தை, ஆர்வத்தை தூண்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாத்துக்கு முன்னாடி இந்த உண்டியலை நம்ம உடைச்சு எவ்வளவு காசு இருக்கு அதுல அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நான் சொல்ற இந்த கட்டளைகள்லாம் உங்களுக்கு புரியுதா? இதே போல செஞ்சிடலாமா? அப்பதான் உங்களுக்கு சேமிப்பு பழக்கம் உருவாக்கும். சரி, இப்போ ஒவ்வொருத்தரா இந்த உண்டியெல்லாம் வாங்கிக்கணும்.
அனைவருக்குமே நான் மீண்டும் ஒரு முறை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாணவர்களே, இப்போ நான் உங்களுக்கு உண்டியல் கொடுத்துருந்தேன். அந்த உண்டியலில் நீங்கள் காசை நிரப்பிட்டீங்க. இப்போ உங்களுடைய உண்டியலை நீங்களே உடைச்சி அதில் எவ்வளோ காசு இருக்குது அப்படின்னு நீங்கள் எண்ணுங்க. யார் உண்டியலில் அதிக காசு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாமா? முதல்ல நீங்கள் உண்டியலை எல்லாத்தையும் நிரப்புனதுக்கு உங்களுக்கு நான் பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நிசாந்தி, உங்களோட உண்டியலை உடைங்க. நல்லா உட. அடுத்து ரித்வேஷ் தரன் உடைங்க. ஐயோ, மெதுவா. மாணவர்களே, இப்போ உங்களுடைய உண்டியலில் இருக்கக்கூடிய காசுகள்லாம் நீங்கள் எண்ணிட்டீங்க. இப்போ நிசாந்தி, உங்களோட உண்டியலில் மொத்த காசு எவ்வளோ இருந்துச்சு? 642 ரூபா. அருமை, வாழ்த்துக்கள். கைத்தட்டுங்களேடா. ரித்வேஷ் தரன், உங்களோட உண்டியலில் எவ்வளோ காசு இருந்துச்சு? 646 ரூபா. வாழ்த்துக்கள். சுசந்திகா, உங்களுடைய உண்டியலில் எவ்வளோ காசு இருந்துச்சு? 1197 ரூபா. வெரி குட், பாராட்டுக்கள். ஜனனி, உங்களோட உண்டியல்ல எவ்வளவு காசு இருந்துச்சு? 362. பாராட்டுக்கள். நந்திகா, உங்களோட உண்டியல்ல எவ்வளவு காசு இருந்துச்சு? 559 ரூபா. பாராட்டுக்கள். ஹரிணி, உங்களோட உண்டியல்ல எவ்வளவு காசு இருந்துச்சு? 659 ரூபா. பாராட்டுக்கள். அன்னபூரணி, இப்போ உங்களோட உண்டியல்ல எவ்வளவு காசு இருந்துச்சு? 503 ரூபா. பாராட்டுக்கள். தனுஸ்ரீ, உங்களோட உண்டியல்ல எவ்வளவு காசு இருந்துச்சு? 443 ரூபா. பாராட்டுக்கள். இப்போ உங்கள்கிட்ட இந்த காசு வந்துருச்சு அப்படின்னா இந்த காசை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? அம்மாவுக்கு சாரி வாங்கி கொடுப்பீங்க. வெரி குட். நீங்க என்ன பண்ணுவீங்க? உண்டியல்லையா? இன்னொரு உண்டியல்ல போட்டுருவீங்களா? சரி, ரைட்டு. எல்லா காசையும் அதிலே போட்டுருவீங்களா? சரி, ரைட்டு. அப்படியா? சரி, ரைட்டு. மீதி காசு எல்லாமே அம்மாட்ட கொடுத்துட்டு இன்னொரு உண்டியல்ல மீதி காசை போட்டுருவீங்க. அடுத்து சட்டை வாங்கி கொடுத்துருவேன். வெரி குட், சூப்பர். நீங்க சொல்லுங்க, என்ன செலவு பண்ணுவீங்க? உங்க அம்மாட்ட கொடுத்து சாரி வாங்கிக்கின்னு சொல்லுவீங்க. ரைட். நீங்க? ஓ, இந்த காசை மறுபடியும் இன்னொரு உண்டியல்ல போட்டுக்குவீங்க. வெரி குட். வெரி குட். வெடி வாங்கி நீங்க வெடிப்பீங்க. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இந்த உண்டியல்னால நீங்க சேமிப்பு பழக்கத்தை நீங்க வளர்த்து கொள்ளலாம். அதற்கு தான் இந்த உண்டியல் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இந்த உண்டியலில் இப்போ வரக்கூடிய தீபாவளி வருதா இல்லையா? சரி, இந்த காசெல்லாம் உங்கள் அப்பா அம்மாட்ட கொடுத்துட்டு அவங்க உங்களுக்கு என்னாச்சும் புதிய ஆடைகள் அல்லது பட்டாசுகள் இது போல் உங்களுக்கு எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னா அதை நீங்கள் வாங்கி மகிழலாம். சரியா? அனைவருக்குமே பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்களே கைத்தட்டுங்க.